சம்பளம் கொடுத்தா தானே. இப்போ நாங்க ஒரு சீன் நடிக்கிறோம், பப்ளிக் பாக்குறோம், சார் நீங்க இந்த படத்துல நடிச்சிட்டீங்கல்ல, எத்தனை லட்சம் சார் சம்பளம் வாங்கினீங்க? திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சம்பளம் ஏறிச்சு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன் ஒரு நாளைக்கு. திருப்பதி 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அதுல கஞ்சா கருப்பு சாரும் நடிச்சாரு. அவருக்கு 3 லட்சம், எனக்கு 3.5 லட்சம். மக்கள் வந்து எங்க காமெடியை பார்த்து கை தட்டினாங்கன்னா எங்க சம்பளம் ஏறிட்டே போகுது. அவங்க கையை தட்டுறது என்னைக்கு விடுறாங்களோ நாங்க நடுத்தருக்கு வந்துருவோம். அவன் பெஞ்சமினை பார்க்கும்போது ஒரு காமெடி தான் தெரியும், பட் பெஞ்சமினுக்குள்ள என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. நான் கற்ற வித்தைய வெளியில காட்டுறதுக்கு ஒரு வடிகால், ஒரு ப்ரொடியூசர். இப்ப ராகுல் தாத்தா நடிச்சிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் வந்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து 70 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவருக்கு லைஃப் இப்பதான். திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆகி 10 கம்பெனி இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். ஒவ்வொருத்தரும் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் அப்படி அட்வான்ஸ் கொடுத்து கையில 15 லட்சம் ரூபா இருக்கு. என்னை வச்சு யாருமே படம் பண்ணல, யாருமே எனக்கு சான்ஸ் தரலையே, வாய்ப்பு கொடுக்கலையே படத்தில் நடிக்கிறதுக்கு. பொறுங்க கூப்பிடுறேன் இப்படி அவாய்ட் பண்ணாங்க. சரி, யாரோ இதை வந்து உள்வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாவில் வந்துட்டோம், இது ஒன் வே டிராபிக் மாதிரி, புலி வேலை பிடிச்ச கதை. வந்துட்டு திரும்பி போகணும்னு சொன்னா ஜெயிக்காம திரும்பி போக கூடாது ஊருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுதுண்ணா, இப்ப சினிமால வந்து இந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க, இவ்வளவு விஷயம் பண்றீங்க, ஆனா ஏன் அந்த பொருளாதாரம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய சக காமெடி நடிகர்களால தக்க வச்சுக்க முடியல? பொருளாதாரத்தை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ண முடியல? ஏன் மேனேஜ் பண்ண முடியலன்னா, இப்போ எங்களுக்கு அந்த சம்பளம் கொடுத்தா தானே. இப்போ நாங்க ஒரு சீன் நடிக்கிறோம், பப்ளிக் பாக்குறோம், சார் நீங்க இந்த படத்துல நடிச்சிட்டீங்கல்ல, எத்தனை லட்சம் சார் சம்பளம் வாங்கினீங்க? எத்தனை லட்சமா? அட ஏங்க, நான் 500 ரூபா தான் சார். சும்மா பொய் சொல்லாதீங்க சார், 500 ரூபாய்க்கு நடிப்பாங்களா? என்ன சார், நாங்க கூட வாங்க மாட்டோம். எனக்கே அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. 500 ரூபாய்க்குலாம் நீங்க நடிப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு? நடிக்கிற வேற வழி இல்லைங்க. சோறு சாப்பிட்டாகணும், குடும்பத்தை நடத்தி ஆகணும். ஒய்ஃப், 2 குழந்தைங்க, அவங்க படிக்கிறாங்க, படிக்க வைக்கணும் இல்ல, வேற வழி இல்லை. சும்மா இருந்தா வீட்டுல சும்மா உட்காந்து யார் இந்த 500 1000 கொடுப்பா? ஸோ அதனால நாங்கள் அப்படி போயிட்டு இருந்தோம். திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சம்பளம் ஏறிச்சு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன் ஒரு நாளைக்கு. ஆமா, அது அதுக்கப்புறம் ஏவிஎம் படம், நம்ம இது திருப்பதி 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அதுல கஞ்சா கருப்பு சாரும் நடிச்சாரு. அவருக்கு 3 லட்சம், எனக்கு 3.5 லட்சம். ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அடுத்த படத்துல கஞ்சா கருப்பு சார் 15 லட்சம், எனக்கு 1 லட்சம். அப்படி கலைஞர்களோட சம்பளம் ஏறும் இறங்கும், கலைஞர்களோட வாழ்வியல் ஏறும் இறங்கும், நிரந்தரமே கிடையாது. இது ஒரு விதத்துல நமக்கு சிரிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும், இப்போ சினிமால ஜெயிக்கணும்னு நினைச்சு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞர்கள் வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயமாவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மக்கள் வந்து எங்க காமெடியை பார்த்து கை தட்டினாங்கன்னா எங்க சம்பளம் ஏறிட்டே போகுது. அவங்க கையை தட்டுறது என்னைக்கு விடுறாங்களோ நாங்க நடுத்தருக்கு வந்துருவோம். கை தட்டாம போனாங்கன்னா இப்போ எங்களை ரசிக்கலன்னு அர்த்தம், எங்களை ஒதுக்குறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சினிமா வாழ்க்கை, நடுத்தருக்கு தான். இப்ப எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, இப்ப நீங்க இவ்வளவு திறமை வச்சிருக்கீங்க, இவ்வளவு விஷயம் என்ன பார்த்த வரைக்கும் தெரியுது, நீங்க எவ்வளவு வந்து அப்சர்வ் பண்ண. மிமிகிரி பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், இது ஆர்கெஸ்ட்ரா குரூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன், டைரக்ஷன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். இவ்வளவு திறமைகள் இருக்குல்ல இப்ப உங்ககிட்ட, இது வந்து இதுக்கான சரியான அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் மக்கள் வந்து உங்களை அங்கீகரிக்காம விட்டதா, இல்ல உங்களுடைய உழைப்பை நீங்க பண்ண ஏதாவது ஒரு தவறு? அங்கீகரிச்சிட்டாங்க. பெஞ்சமின் ஒரு நடிகரா, பெஞ்சமின் ஒரு நடிகரா அங்கீகரிச்சிட்டாங்க. பெஞ்சமின் ஒரு டைரக்டரா. அவன் பெஞ்சமினை பார்க்கும்போது ஒரு காமெடி தான் தெரியும், பட் பெஞ்சமினுக்குள்ள என்ன இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. நான் கற்ற வித்தைய வெளியில காட்டுறதுக்கு ஒரு வடிகால், ஒரு ப்ரொடியூசர் யாராச்சும் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில்வர் ஜூப்ளி படம் கொடுப்பேன். எங்க டைரக்டர் பாலச்சந்திர சாரோட சிசியன் அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன். பட் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல. பட் அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா வாய்ப்புங்கிறது 70 வயசு 60 வயசுல வரலாம், 50 வயசுல வரலாம், 70 வயசுல 80 வயசுல சாகும்போது கூட வரலாம். இப்ப ராகுல் தாத்தா நடிச்சிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் வந்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து 70 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவருக்கு லைஃப் இப்பதான், ராகுல் தாத்தாவுக்கு. இப்போ ஒரு வேலை வந்து நம்ம அந்த ஏற்ற இறக்கம் இருக்கலாம். இப்ப நீங்க ஓரளவுக்கு போயிருப்பீங்க, மேல கீழே விழுந்திருப்பீங்க. அப்போ வந்து இன்னைக்கு டாப்ல இருக்கக்கூடிய சில பேர்லாம் அந்த அப்ப அந்த ஹை லெவல் இருக்கும், உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வடிவேல் அவர்களே எடுத்துக்கலாமே, நீங்க இல்லாதப்போ உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. தூக்கி விடணும் என்ன அவங்களுக்கு என்ன தலையில ஒரு வேலை வந்து சார், அதான் சொல்றேனே, திருப்பாச்சி படம் ரிலீஸ் ஆகி 10 கம்பெனி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான்.
ஒவ்வொருத்தரும் இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் இப்படி அட்வான்ஸ் கொடுத்து கையில் 15 லட்ச ரூபா இருக்கு. என்னை வச்சு யாருமே படம் பண்ணல. என்ன சார் பணம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஏன் படம் பண்ணலன்னு கேட்குறேன். வச்சுக்கங்க அப்படின்னா, ஏங்க சும்மா வச்சுக்கிறதுக்கு என்ன இதுவா, எனக்கு வேணாங்க இருந்தாங்க உங்க பணம் அப்படின்னு கொண்டு கொடுங்க. இல்லை சார் நீங்களும் வச்சுக்கங்கன்றான். என்ன செய்ய, படம் 300 நாளைக்கு மேலே ஓடிட்டு இருக்குது திருப்பாச்சி. நான் சும்மா 300 நாளா சும்மா உட்காந்துருக்கேன், எனக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது படம் ஓடிட்டு இருக்கனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குங்களா? படம் 300 நாளா ஓடிட்டு இருக்குங்க, சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு எல்லா தேட்டர்லயும். எனக்கு 10 கம்பெனி சினிமா கம்பெனி அட்வான்ஸ் கொடுத்துருக்கான், யாருமே எனக்கு சான்ஸ் தரலையே, வாய்ப்பு கொடுக்கலையே படத்தில் நடிக்கிறதுக்கு. பொறுங்க கூப்பிடுறேன் இப்படி அவாய்ட் பண்ணாங்க. சரி யாரோ இதை வந்து உள்வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு, சரி நம்ம இப்படியா சினிமா உலகம், இனி இந்த மாதிரி சினிமாவில் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம், சினிமாவே வேணாம் அப்படி சொல்லி ஒதுங்கி ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன். ஊருக்கே போயிட்டேன். 10 வருஷம் நான் சினிமாவுக்கே வரல. அப்புறம் சமுத்திரக்கணியன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. மோகன் சார் சொல்லி, மதுரை மோகன், நம்ம பாலச்சந்திர சார் மேனேஜர், பர்சனல் மேனேஜர் மதுரை மோகன், இப்போ சமுத்திரக்கணிக்கிட்ட மேனேஜராக இருக்காரு. அவர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு தெய்வமே அவர் தான். அவர் வந்து சமுத்திரக்கணி சொல்லி, பெஞ்சமின் ஊரோட போய் செட்டில் ஆகிட்டான். ஐயோ நல்ல நடிகனாச்சே, நம்ம டைரக்டரோட நடிகை, அவன் போய் செட்டில் ஆகலாமா? உடனே ஃபோனை போட்டு, பெஞ்சமின் உன்னை நம்பி வந்து அடுத்தவன் நம்பி வந்தியா நீ கலைக்கு சினிமாவுக்கு? உன்னை நம்பி தானே நீ வந்த. 10 பேர் அட்வான்ஸ் கொடுக்கல என்ன, அவன் எடுக்கல என்ன, சினிமா அவங்க 10 பேர் கையிலே இருக்கு. சினிமா பறந்த உலகையா, நீ ஏன் அவங்க வீட்டில் உட்காந்துருக்க? நீ நல்ல கலைஞன், நீ வந்து மறைஞ்சு போகக்கூடாது, வா நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு நாடோடிகள் 2 தூக்குனார் என்ன. அதுக்கப்புறம் அவர் படம் ஒரு 4-5 படம் நடித்தேன். அதுக்கப்புறம் எல்லா கம்பெனியும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கும் நான் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நம்மளுடைய அதான், நம்ம சினிமாவில் வந்துட்டோம். இது ஒன்வே டிராஃபிக் மாதிரி, புலிவாலை பிடிச்ச கதை. வந்துட்டு திரும்பி போகணும்னு சொன்னா ஜெயிக்காம திரும்பி போகக்கூடாது. ஊருக்கு ஜெயிக்காம திரும்பி போவே கூடாது. செத்தாலும் சினிமாவில் சாகணும். என்னங்க? கண்டிப்பா. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போ. கண்டிப்பா. அப்போ உன்னை தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. உன்னை எவன்லாம் ஊர்ல அவமானப்படுத்தணும், எவன்லாம் உன்னை நாசமா போனவன் கூத்தாடி பைய அப்படின்னு சொன்னானா அவன்லாம் வந்து உன்னை தலைமையில தூக்கி வச்சு நான் ஆடுவான். அதான் சினிமா. ஸோ நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்முடைய சுகம் துக்கம் குடும்பம் குழந்தை எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. நம்ம ஒரே கேம் சினிமா சினிமா சினிமா. கவுண்டமணி சார் கொஞ்சம் வருஷம் சினிமா ஆண்டாரு. அப்புறம் வைகை வடிவேல் சார், அப்புறம் விவேக் சார், இப்போ சூரி சார், என் நண்பர் சூரி, அப்புறம் என் நண்பன் யோகி பாபு, அவன் ரொம்ப நெருங்கிய நண்பன் யோகி பாபு. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. நம்ம கூட சுற்றி தெரிஞ்ச பசங்க, நம்ம கூட உட்காந்து ஒன்னா சாப்பிட்ட பசங்க இன்னைக்கு யோகி பாபும் சூரி அப்புக்குட்டி எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களை மாதிரி காமெடியர்களுக்கு ரொம்ப பெருமை. நம்ம சாதிக்காதத அவன் சாதிச்சான்டா, நம்மளும் அவனை மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு போராடிட்டு தான் இருக்கோம். இன்னும் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் மறுபடியும் வெற்றி வராதா அப்படிங்கிற ஒரு இதோட தான் ஓடிட்டு இருக்கோம், சினிமா ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த டைலாக், திருப்பாச்சியோட அந்த டைலாக், எமோஷனல் டைலாக் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பா அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அதே சேம் ஃபீலிங்ல இப்போ உங்களால பண்ண முடியுமா அந்த டைலாக் மட்டும்? பண்ணலாம். இது வேற இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்டதுக்காக அந்த திருப்பாச்சி டைலாக் சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்காக போவேன். அப்போ வெளில சனியன் சகடியோட ஆளுக அடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. அப்போ பேசக்கூடிய டைலாக், வேணாம் வேணாம் டேய் அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா வேணாண்டா வேணாண்டா டேய் போடா போட்டு எதிர்ப்பு பொட்டா பசங்களா உங்களுக்கு தான் ஆளுகள் கிடைக்கிறீங்க. இதை என் ஊர்ல வந்து என் மேல கையை வச்சு பாருங்கடா, ஒரு பையன் உசுரோட எடுத்துட முடியாது. சிவகிரி சிவகிரி உன்னை நம்பி 5 வருஷம் பிரிஞ்சிருக்க யோசிச்சேன். ஆனா நம்மள கடவுள ஆயுசுக்கு பிரிச்சு விட்டாங்கடா. கருப்பு
அத கருப்பு அண்ணன் சாப்பிடுவேன்னு ஆசாசியா சோறு போட்டியாத்தா. நீ போட்ட சோறு செரிக்கிறதுக்குள்ள இந்த அண்ணனை குத்தி போட்டாங்க. சிவகிரி சிவகிரி கடைசி வரைக்கும் நாம ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பார்க்க முடியலடா. அப்படி அந்த சீனு